வணக்கம். தமிழ் டானிக்ஸின் மீண்டும் ஒரு காணொலிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஆர்எஃப் ரிமோட் கண்ட்ரோல், அதாவது 4 சேனல் 315 MHz ஆர்எஃப் ரிமோட் கண்ட்ரோல் அண்ட் ரிசீவரை வச்சு நம்ம எப்படி ரிமோட் கண்ட்ரோலில் வந்து ஒரு லைட் எரிய வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, வந்து நான் HNHcart.com அப்படிங்கிற வெப்சைட்டில் வாங்கினேன். ஹெட்ச் அண்ட் ஹேக் கார்ட். இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்டு 300 வருது. ஸோ இது வந்து 315 MHz ஆப்ரேட் ஆகிற ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரிமோட் கண்ட்ரோல். ஸோ இது வந்து டிரான்ஸ்மிட்டர் ஏபிசிடின்னு 4 பட்டன்ஸ் இருக்குது, அதாவது 4 சேனல்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் 4 டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸை வந்து ஆன் ஆஃப் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து 12 வோல்ட் டிசி சப்ளை தேவைப்படுது. இதுக்காக வந்து ஒரு பேட்டரி அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இது 27A 12 வோல்ட் பேட்டரி, ஜிபி ஆல்கலைன் பேட்டரி. ஸோ இந்த ரிசீவர் மாடியூல் வந்து 5 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகும். இந்த ரிசீவர் மாடியூலில் பார்த்தீங்கன்னா 6 பின்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட் ஒன். இது வந்து சப்ளை கிரவுண்டு. இது வந்து சப்ளை ப்ளஸ் பாசிட்டிவ் விசிசி. ஸோ இந்த 4 வந்து உங்களுக்கு அவுட்புட் பின் D0 D1 D2 D3 அப்படிங்கிற 4 அவுட்புட் வரும். ஸோ நம்ம ரிமோட்டில் இந்த 4 சேனலுக்கும் இந்த 4 பின்னில் வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் இதுக்கான பேட்டரியை வந்து போடணும். பார்த்தீங்களா, இந்த பேட்டரியோட நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ இது நெகட்டிவ். நம்ம பேட்டரியை போட்டாச்சு. ஸோ இப்போ 4 சேனலும் நமக்கு ஆப்ரேட் ஆகுது. ஸோ இந்த வந்து ரிசீவர் வந்து நான் இப்போ பெட் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு டெமோ கட்ட போகிறேன். ஸோ பிரெட் போர்டில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஸோ இதுக்கு 5 வோல்ட் சப்ளைக்கு நான் யூஸ் பண்ண போகிறது இந்த லித்தியம் பேட்டரி. ஸோ இது வந்து டிசி டு டிசி பூஸ்டர் கன்வெர்ட்டர் மாடியூல். ஸோ இது வந்து 2 வோல்ட்லேருந்து 20 வோல்ட்ஸ் வரைக்கும் இன்புட்டு கொடுத்தா, இது வந்து 5 வோல்ட்ஸ்லேருந்து 28 வோல்ட்ஸ் வரைக்கும் இதில் வந்து அவுட்புட் எடுக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்கு பதிலாக டிசி அடாப்டர் கூட 12 வோல்ட் அடாப்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் வந்து இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரில்
யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து 5 வோல்ட் அண்டு 3.3 வோல்ட் ரெண்டு அவுட்புட்டுமே இருக்குது. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 3.3 வோல்ட்ஸ்லாம். ஸோ நான் வந்து இதில் 5 வோல்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரெட் போர்டில் இந்த மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இந்த ரிசீவர் மாடியூலுக்கு பவர் சப்ளை கிரவுண்ட் அண்டு பாசிட்டிவ் கொடுக்குறோம். ஸோ நான் இதில் வந்து இப்போ கிரவுண்டு கொடுக்குறேன். இது வந்து பாசிட்டிவ் 5 வோல்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள் செட்டப். பவர் சப்ளை முடிஞ்சது. இப்போ நம்ம இந்த மாடியூலை செக் பண்ண போகிறோம். எப்படின்னா அவுட்புட் வந்து இந்த எல்இடி யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டை வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிமோட்டில் இந்த ஏ பட்டனை ஏ சேனல் ப்ரெஸ் பண்ணும்போது D0 வந்து அவுட்புட் வந்து ஹை ஆகும். ஸோ அதை வந்து நான் ஒரு எல்இடி போட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ எல்இடியில் இந்த லென்த்தியாக இருக்கிற லெக் தான் வந்து பாசிட்டிவ். ஸோ ரெட் எல்இடிக்கு வந்து ஒரு 10 mA தேவைப்படும். அதுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது. எல்இடி எப்போவுமே ரெசிஸ்டார் மூலமாக தான் கனெக்ட் பண்ணணும். இது வந்து ஒரு 330 ohms ரெசிஸ்டார் வந்து இதுக்கு வந்து கரெக்ட் அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் லெக்கில் வந்து அந்த ரெசிஸ்டார் கனெக்ட் பண்ணி D0 அவுட்புட்டில் வந்து ரெசிஸ்டார் கொடுக்குறேன். இன்னொரு பின் வந்து கிரவுண்ட் பண்ண போகிறோம். பேட்டரியோட கிரவுண்ட் டெர்மினல். இப்போ நம்ம இதை செட் பண்ணிட்டோம். இப்போ இதை ஆன் பண்ணி நம்ம அவுட்புட் செக் பண்ண போகிறோம். மாடியூல் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரிமோட்டில் ஏ சேனல் ப்ரெஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, இந்த எல்இடி வந்து இப்போ எரியுது. ஸோ இந்த எல்இடி இந்த ரிமோட்டோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு மேக்ஸிமம் 10 meters தான் இருக்குது. நான் செக் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே வந்து இதோட பவர் வந்து அவ்வளோதான் அவுட்புட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த மாடியூல் வந்து ஒர்க் ஆகுது. ரிசீவர் வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இதை வச்ச ஒரு லைட்டை வந்து எப்படி எரிய வைக்கிறது. ஸோ இந்த ரிமோட் மூலமாக ஒரு லைட்டை வந்து லைட் பல்பை வந்து எப்படி ஆன் பண்ணுறது, எரிய வைக்கிறது. ஸோ இதுக்கு நம்ம இந்த ரிலே மாடியூல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 5 volt ரிலே மாடியூல். இதில் பார்த்திங்கன்னா 5 பின் இருக்குது. ஸோ இந்த 2 பின் வந்து காயில் பின், ரிலே காயில். இந்த காயிலுக்கு வந்து நம்ம DC 5 volts கொடுக்கும்போது ஸோ இந்த 2 டெர்மினலும் கனெக்ட் ஆகும். இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக்ல வந்து நம்ம மெயின்ஸு கொடுக்க போகிறோம்.
மெயின்ஸ் ஏசி வோல்டேஜ், ஏசி சப்ளை இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து இந்த காயில் மூலமாக இதை ஆன் பண்ண போகிறோம். இந்த ரிலேவை வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ இந்த காயில் எனர்ஜைஸ் ஆகும்போது இந்த ரெண்டு கான்டாக்ட் ஆகும். ஸோ இந்த காயில் ஆஃப் ஆகும்போது இந்த ரெண்டு கட் ஆஃப் ஆகிரும். இந்த ரெண்டோட கான்டாக்டும் கட் ஆஃப் ஆகிரும். ஸோ இந்த காயில் ஆன் ஆகும்போது இங்கேருந்து கரண்ட் இங்கே பாஸ் ஆகும். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு லைட் பல்பை எரிய வைக்கலாம். இப்போ நம்ம RF ரிமோட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி ஒரு லைட் பல்பை எப்படி எரிய வைக்கிறது ரிமோட்டாக தூரத்தில் வந்து அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு ரிலே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரிசீவரோட அவுட்புட்டை வந்து நம்ம டைரெக்டாக ரிலேயில் கொடுக்க முடியாது. ஸோ ரிலேக்கான கரண்ட்டை இதை சப்ளை பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இதுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். ஒரு NPN டிரான்சிஸ்டர். இந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டர் நடுவில் இருக்கிறது பேஸ், ரைட் மோஸ்டில் இருக்கிறது எமிட்டர். ஸோ இந்த பேஸில் வந்து நம்ம ஒரு மினிமம் கரண்ட்டு சப்ளை பண்ணும்போது இந்த கலெக்டர் எமிட்டர் ஜங்ஷன் வந்து கண்டக்ட் ஆகும். இதுதான் வந்து டிரான்சிஸ்டர் வந்து ஓட பேசிக் ஃபங்க்ஷன். வந்து டிரான்சிஸ்டர் வந்து நம்ம சுவிட்சாகவும் யூஸ் பண்ணுறோம், ஆம்ப்ளிஃபையராகவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ சுவிட்சாக யூஸ் பண்ணும்போது இந்த பேஸுக்கு வந்து நம்ம ஒரு மினிமம் வோல்டேஜ், அதாவது 0.7 வோல்டேஜ்க்கு மேலே சப்ளை பண்ணணும். அப்போ வந்து இந்த கலெக்டர் எமிட்டர் ஜங்ஷன் வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து இந்த டிரான்சிஸ்டர் சுவிட்சாக வந்து வேலை செய்யும். ஸோ இந்த பேஸுக்கு வந்து இந்த டிரான்சிஸ்டரோட பேஸுக்கு நம்ம RF ரிசீவரோட D3 அவுட்புட், அதாவது 4th சேனலோட D சேனலோட அவுட்புட்டை வந்து டிரான்சிஸ்டரோட NPN டிரான்சிஸ்டரோட பேஸில் கொடுத்துருக்கேன். இது வந்து BC546 அப்படிங்கிற NPN டிரான்சிஸ்டர். நீங்கள் வேறு எந்த NPN டிரான்சிஸ்டர், ஜென்ரல் பர்பஸ் டிரான்சிஸ்டரும் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெசிஸ்டார் மூலமாக இந்த பேஸுக்கு வந்து இந்த ரிசீவரோட 4th சேனலோட அவுட்புட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கலெக்டரில் வந்து இந்த நம்ம ரிலே மாடியூலை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரிலே மாடியூலோட காயிலோட இன்னொரு டெர்மினல் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜில், சப்ளை வோல்டேஜோட பாசிட்டிவில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிரான்சிஸ்டரோட எமிட்டர் வந்து சப்ளையோட நெகட்டிவ் மைனஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ரிலேவோட அவுட்புட்டு வந்துட்டு ஏசி வோல்டேஜோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ரிமோட்டோட D சேனலில் ப்ரெஸ் பண்ணும்போது, இந்த ஃபோர்த் சேனலில் ப்ரெஸ் பண்ணும்போது, ஃபோர்த் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ரிசீவரோட D3 அவுட்புட் வந்து ஆக்டிவேட் ஆகும், ஹை ஆகும். ஸோ அது வந்து நம்ம டிரான்சிஸ்டருக்கு பயாஸ் வோல்டேஜ் கொடுக்கும். பேஸுக்கு வந்து இந்த வோல்டேஜ் கொடுக்கும்போது டிரான்சிஸ்டர் கண்டக்ட் ஆகும். ஸோ அப்போ நம்ம ரிலே ஆன் ஆகும்போது அதோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற நம்ம லைட் பல்ப் எரியும். ஸோ இப்போ நம்ம பல்ப் வந்து நம்ம ரிமோட்டை எரிய வைக்கிறோம்.
Thank you for watching. Subscribe to our channel. Thank you.